பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, எப்பவுமே எல்லா மனுஷனும் பிறருக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள். தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் அப்படி சிந்திக்கிற ஜனங்களுடைய உள்ளான வாழ்க்கை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும், நன்மைக்கு எதிரான வாழ்க்கையாக செயல்பாடுகளாக இருக்கும். ஆனால் பிறருக்கு முன்பாக தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்வது வழக்கமாக இருக்கிறது. மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனால் கடவுளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த நாளில கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி கடவுள் நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். நாம நினைக்கலாம், நான் செய்யற தவறு யாருக்கு தெரிய போகுது, நான் செய்யற பாவம் யாரு பார்க்க போறாங்க என்று எண்ணி இரண்டு விதமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில தன்னை நல்லவர்களாகவும் நீதிமான்களாகவும் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தனியாக இருக்கிற பொழுது தங்களுடைய சுயரூபத்தை காட்டுகிற ஜனங்களாக இருப்பார்கள். யார் இதுக்கு தெரிய போகுது, யார் இதை பார்க்க போறாங்க என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். அதை கடவுளுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கடவுளின் பார்வைக்கு மறைவாக நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நம்மால் எதுவும் யோசிக்க முடியாது. கடவுள் முற்றும் முழுவதையும் அறிந்தவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறார். எனவே நாம் நேரத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை பேசாமல், எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒரே நிலையில நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துடைய ரத்தத்தின் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து புதிய சிருஷ்டியாக்கி இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். எனவே நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக எப்பொழுதும் ஒரே நிலையோடு நம்ம இருப்போம். உண்மையோடு நம்ம வாழுவோம், நீதிமானாக நம்ம வாழுவோம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். கிறிஸ்து இயேசு பரிசுத்தம் உள்ளவராகவே இருந்தார். கிறிஸ்து இயேசு உண்மை உள்ளவராகவே இருந்தார். எனவே பிதாவாகிய கடவுள் கிறிஸ்து இயேசுவோடு இருந்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கூட மனம் திரும்புகிற பொழுது, கடவுளை நோக்கி பார்க்கிற பொழுது, கடவுளுக்குள்ளாக நாம் ஒரே வாழ்வை வாழுகிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருப்பார், கடவுள் நம்மை வழிநடத்துவார், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, நீதிமானான வாழ்வை வாழ்வோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்படியாக நாம் வாழ வேண்டும் என்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் அவர்களிடம், மனுஷர் முன் உங்களை நீதிமான்களாக நீங்கள் காட்டுகிறீர்கள், கடவுளோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுவது கடவுளுக்கு முன் அருவருப்பாகும் என்பதுவே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, மனுஷருக்கு முன்பாக நாம் நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக நாம் எதை மேன்மையாக எண்ணுகிறோமோ அதை கடவுள் அருவருப்பாக பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு நேராக நாம் திருப்புவோம். கடவுளுக்கு ஏற்ற, கடவுள் விரும்புகிற, கடவுள் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான நீதிமான வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரின் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலம் கொண்ட கடவுளே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொளி வழியாக நாங்கள் சும்மை நோக்கி பார்ப்பதற்கு, உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாடின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
அப்படியாக நீர் எங்களை முற்றும் முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னுடைய யோசனைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியாக நாங்கள் உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, நேரத்துக்கு ஏற்ற போல நாங்கள் நடக்காதபடிக்கு, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு நீதானுடைய பரிசுத்த ஆவி வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எதிர்பார்க்கிற உண்மையுள்ள பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ வேலை செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளையும் உண்மையும் மொத்தமாக செய்து அதிலே மேன்மை பெறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை தந்து ஆசீர்வாதமான இருக்கிற வாழ்வை கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மையம் உமக்கு செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த இபினேசர் இனியும் தொடர்ந்து காப்பார் என்ற அந்த திருமண நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் உண்மையுள்ள பரிசுத்தமான வாழ்வை வாழ வைக்க வேண்டுமாய் இறைவன் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.